பல தேசங்களின் ஒன்றிய இந்தியா. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதான் அரசியலமைப்பே சொல்லுது. சும்மா போட்டுதான் பேச்சு. மாநிலங்களவை தானே அது, மாநிலங்களவை தானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே, இந்திய ரேடியோ இல்லை. அப்புறம் இதையா சொல்லிட்டு அது ஏதோ தம்பி சின்ன பிள்ளை 5 வயசுலேருந்து அரசியல் படித்து பேசிட்டு வந்துக்கிட்டு நாங்கள்லாம். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸு சின்ன வயசுலேருந்து பேசிட்டு வந்துடும். திடீர்னு எதையாவது பேசிட்டு இருக்கிறாருல சிரிக்க தவிர என்ன சொல்கிறது. செல்லம்மா தம்பியா உட்காருங்க தம்பி உட்காருங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் உண்மையிலே 2 பேரும் சண்டை கொடுக்குறாங்க. சூரியும் இந்த விஜய் சிவகார்த்திகனும். ஓரமாக போய் விளையாடுங்கப்பா, அந்த போப்பா அப்படிங்கல்ல. அது மாதிரி தம்பி கூப்பிட்டு தம்பி ஓரமாக போய் விளையாடுப்பா, பெரியவங்கெல்லாம் பேசிட்டுக்கோம்ல அப்படின்னு. ரொம்ப என்னத்தையாவது பேசக்கூடாது. ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு, மேலே பதவியில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சு மதிக்கப்படுது, மேலே இல்லை பாரதிய ஜனதா அப்படின்னா என்ன இருக்கு? தேசப்பற்று இருக்குல்ல. என் தம்பிகிட்ட கேளுங்க, திருப்பி வரும்போது கேளுங்க, உங்கள் அண்ணன் இப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு. கர்நாடகா மாநிலத்தில் தான் நீ வேலை செஞ்சீங்க. கர்நாடகா மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருங்க. ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குல்ல ராஜா. நீ அந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராயிருங்களா? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுதில்ல. சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தியும் தானே தலைவர்கள். ஐயா KS அழகிரியை கொண்டு அங்கே முதலமைச்சராக்குங்களேன், சீதாராமையாவை எடுத்துட்டு. ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே கொடி, ஒரே தலைவி ஆக்கி காட்டுங்க. எங்க உங்க தேசப்பற்று? அதை நாங்கள் பேசுனா இன வெறி, சரங்கு சொறி, இன வெறுப்பு எல்லாம் வருது. காட்டுன்னு ஒரு தடவை காட்டு போய் உட்கார அங்கே ஆண்டு காட்டு. அப்போ எங்க சுத்தியும் தமிழ் தேசத்துக்கு தான் வரணும். இது ஏன் நாடு, இது என் உரிமை, என் நிலம், அப்படிதான் வந்து தீரணும். நீங்க வழியே கிடையாது. மக்களோட மனநிலை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காலமாவே எல்லா மக்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும்னு. மாற்றத்துக்கான ஒரு வழி இல்லை, வேற வழியே இல்லை. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக அப்படின்னு இருந்ததுட்டு அவங்க பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக நிற்கிறோம், மாற்றா நிற்கிறோம். அது கொஞ்சம் நம்பிக்கை வரணும். இந்த பிள்ளைகள் வென்றுவாங்கங்கிற நம்பிக்கை வரும்போது அது எங்கள் தலைவர்கள் கற்பிச்சுதான். இந்த கப்பல் பத்திரமாக கரை போய் சேரும்னு நம்பிக்கையை கொடுத்துட்டா தானாக மக்கள் ஏறிடுவாங்கங்கிறார் கப்பலில். அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் இவ்வளோ போராட்டங்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 3வது கட்சியாக இருக்கிறேன் நான். 1வது கட்சியாக வர எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒன்றுமே இல்லை. பேரறிஞர் அண்ணா அவரோடு சேர்ந்து 100 பேர் அறிஞர்கள் தொடங்கி வளர்த்த கட்சியை நான் கைப்பற்றிக்கல. எம்ஜிஆருங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர் உருவாக்குன அந்த கட்சியை நான் கைப்பற்றிக்கல. எளிய மகன் எங்கள் அப்பா அத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பிள்ளையாடாவே அப்படின்பீங்க. என் கிராமத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்தாடா ஒருத்தன் இந்த பேச்சு பேசிட்டு தரான்னுப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்த எளிய பிள்ளைகள் நாங்கள். இந்த முகங்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள்? நாங்கள் 3வது பெரிய கட்சியாக நிற்கிறது தான் புரட்சி. வரலாற்றில் பெரிய சாதனை. வெல்லும். அது ஒரு நாள் என் மக்கள் எங்களை தேடுவார்கள். நாங்களும் மக்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, பாஜக, அதிமுக அப்படின்னாக்க 4வது அணியை தான் உருவாக்க உங்க தலைமையில இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறது நான் தான். நான் ஒரு தலைவன் என்பவன் முழுமையாக தன் மக்களை நம்பணும், நேசிக்கணும். நான் முழுமையாக என் மக்களை நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால என் மக்களை நம்பி தனித்து போட்டிடுவேன். எந்த கட்சி பேசுதுன்னு சொல்லுங்க. பாமக, நாம் தமிழர் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு